ஒட்டுமொத்த பப்ளிக்கையும் போலீஸ்காரங்களையும் அரசாங்க அதிகாரிகளையும் இந்த மாதிரி படிப்பறிவு இல்லாத ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அது அரசியல்ல மட்டும்தான் முடியும். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வட இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாற்றம் எழப்போகிறது. தமிழ்நாடு தென்னிந்தியாவில் பிஜேபிக்கு செல்வாக்கு இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். வட இந்தியாவுக்கு போயிருவோம். ஹரியானா பத்தி பேசுவோம், உத்தரப்பிரதேஷ் பத்தி பேசுவோம், பீகார் பத்தி ஏதாவது ஒரு ஸ்டேட் காங்கிரஸ் ஸ்வீப் பண்ணணும்னு சொல்லுங்க. ஹரியானால 10க்கு 10 தொகுதியும் ஃபுல் ஸ்வீப்ல காங்கிரஸ் அடிக்க போகுது. இப்பவே நாங்க இவர் தான் பிரதமர் வேட்பாளர்னு அறிவிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் கூட்டணியில. அப்போ பிரதமர் வேட்பாளர் அறிவிக்காம களத்துல இறங்கி சண்டை போட்டு பிஜேபி முதல்ல ஒழிச்சு கட்டிட்டு அதன் பிறகு நீங்க பிரதமர் வேட்பாளர் யாருன்னு 2014 டாக்டர் மன்மோகன் சிங் வந்து 10 ஆண்டு கால பொற்கால ஆட்சியை கொடுத்தாரோ அந்த மாதிரி நாங்க மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சியை அறிவிப்போம். இந்த இந்தியா கூட்டணியில் ஃபுல்லா பாருங்க எல்லா வாரிசு தான், எல்லாம் அவங்க குடும்பத்தை காப்பாத்திக்கணும்னு இப்ப எல்லாம் ஒண்ணு கூடி இருக்காங்கன்றாங்க அவங்க. இல்ல இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா நாட்டை காப்பாத்துறது யாரா இருந்தாலும் பரவாயில்லங்க. இப்ப நாடுதான் இல்ல, நீங்க எல்லாம் வீட்டை தான் காப்பாத்துறவங்க, நாட்டை காப்பாத்துறவங்க கிடையாது. எல்லாம் பாருங்க பூரா மேடையில உட்காந்து பூரா குடும்பமா இருக்காங்க அப்படின்றாங்க அமித்ஷாவும் மோடியும். மனசாட்சி உள்ள ஒரு சங்கி யோசிக்கணுமா இல்லையா? இந்த 10 ஆண்டுகள்ல ஏழை மக்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? கார்ப்பரேட் கம்பெனி பெரும் நிறுவனமா உருவாயிருக்கிறாங்க. கார்ப்பரேட் நிறுவனங்களை காங்கிரஸ் வளர்த்து விடவே இல்லையா? நாங்க இருக்கும்போது எல்லாரும் வளர்ந்தாங்க. எங்க கட்சியில நாங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறோம். சரி, கட்சியினுடைய தலைவர் முன்வைக்கிறாரு, காமராஜர் ஆட்சி அமைப்பு நாங்க சொல்றோம். கூட்டணி வேற, கட்சியினுடைய தன்னாட்சி அதிகாரம் வேற. சார், காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு நீங்க சொல்றீங்க, இது நடக்கிறதே காமராஜர் ஆட்சின்னு உங்க தலைவர்களே சொல்றாங்க. செல்வ பெருந்தகை ஏறக்குறைய கிட்ட வந்துட்டாருங்க. அப்படிதான் இருக்குது. அப்போ நீங்க உங்களால காமராஜர் ஆட்சி இப்ப நடக்கிறதே திரு ஸ்டாலினே காமராஜர் ஆட்சின்றீங்க. அப்போ எங்க உங்களால காமராஜர் ஆட்சி அமைக்க முடியும்? அண்ணாமலையை வச்சு பிஜேபி ஒரு பெரிய அரசியலை பண்ணுகிறாங்க தமிழ்நாட்டுல. அந்த போக்கஸ் மாதிரியே செல்வ பெருந்தகையை வச்சு ஏதோ பண்ணணும்னு ராகுல் எல்லாம் முடிவெடுத்து இந்த வேலையை தொடங்கியிருக்காங்க. இதுவே அண்ணாமலையை பார்த்து அடிச்ச காப்பி அப்படின்றாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா காங்கிரஸ் திமுக இப்படி கழட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்க, பிஜேபி தமிழ்நாட்டில் நுழைஞ்சுன்னு பாக்குறாங்க. எனக்கு என்ன, நான் கேள்விதான் கேட்கிறேன். சில பேர் நினைக்கிறாங்க காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து இருந்தா தான் பிஜேபி உள்ள வர முடியல, எப்படியாவது கட் பண்ணி விட்டுட்டோம்னா உங்களுக்கு வந்து பிஜேபி உள்ள நுழைஞ்சிடும் அப்படின்னு சில பேர் பிளான் பண்றாங்க. அந்த பிளான் நாங்க சிக்க மாட்டோம், அந்த டிராப்ல நாங்க சிக்க மாட்டோம். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு இனியன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். காங்கிரஸ் இன்றைக்கு இந்த 5 கட்ட தேர்தல்ல எப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறது? எந்த அளவுக்கு ஒரு எழுச்சியை பெற்று இருக்கிறது? ரொம்ப ஜாலியா இருக்கும், ரொம்ப கேஷுவலா இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஜனவரி மாசத்துல நாங்க சீரியஸா இருந்தோம், பிஜேபி கேஷுவலா இருந்தாங்க. பார்த்துக்கலாம், என்ன மோடி வந்துருவாரு, 400 சீட்டு தானே சப்ப மேட்டுறது அப்படின்ற மாதிரி தான் பிஜேபி காரங்களாம் பார்த்தாங்க. ராகுல் காந்திலாம் என்னப்பா அதெல்லாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. ஆனா 2ஆம் கட்ட தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து சீரியஸ் ஆயிட்டாங்க, நாங்க கேஷுவல் ஆயிட்டாங்க. ஒரு சீரியஸும் தெரியலையே அவங்க கிட்ட. என்ன சீரியஸா தெரியுது? உங்களுக்கு வந்து ஒடிசாவில் போய் அங்க இருக்கக்கூடிய பூரி ஜெகநாத் கோவிலுடைய கருவறை, அந்த இது அதனுடைய சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்கு, அதை கொண்டு போனது ஒரு தமிழர் அப்படின்னு ஒரு பிரதமர் பேசுறாரு. சரிங்களா? அப்போ நீங்க மோடின்னு பேர் வச்சிருக்கிறவங்களாம் திருடர்கள்னு எங்க தலைவர் ராகுல் காந்தி பேசும் பொழுது அன்னைக்கு ஐயையோ மோடின்ற சமூகத்தை அவமானப்படுத்திட்டாங்கன்னு கதறின பிஜேபி இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் சாவி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது வந்து தமிழர்களை அவமானப்படுத்துறது இல்லையா? இல்ல, அதுல எங்க திருடிட்டு போயிட்டாங்க தமிழர், இந்த தமிழர் திருடிட்டு போயிட்டாரு, இல்லைன்னா தமிழர்களே எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு எந்த இடத்துல சொன்னாங்க? அதாவது அந்த கோவிலினுடைய அந்த அந்த பொக்கிஷம் இருக்கிற அறையினுடைய சாவி வந்து ஒரு 100 வருடமா காணும். அது யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்றதா மக்களுடைய புரிதல். அது காணாம போயிருச்சு, வேற களவாண்டு போயிட்டாங்கன்றதா அந்த மக்களுடைய புரிதல். 100 வருஷமா கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்கு, அப்பப்போ கோர்ட்டு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க அதை திறந்து பார்க்கறதுக்கு. ஆனா அது ஒரு முக்கிய சாவி காணும். அப்போ காணாமல் போன ஒரு சாவி தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு ஒரு பிரதமர் பேசுறாருன்னா அப்போ தமிழ்நாடு மக்கள் எடுத்துட்டு, யாரோ ஒருத்தர் எடுத்திருந்ததா கூட இருக்கட்டுமே, அது நீங்க என்ன சொல்லணும், அவர் எடுத்துட்டு போனாரு, அது அவர்கிட்ட இருக்கு, அவர் இவரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது தனிப்பட்ட பிரச்சனை. தமிழ்நாட்டுல இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, நீங்க வந்து அவங்க மன்னிப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு மேடையில நின்றுக்கிட்டு. கீழே இருக்கிற பிஜேபி காரங்களா நாங்க மன்னிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு.
நான் ஏன் சொல்றேன்னா தமிழ்நாடு மேல எவ்வளவு பெரிய வன்மம் இருந்ததுன்னா இந்த மாதிரி கருத்தை பதிவு பண்ணுவார். வி.கே. பாண்டியன் நபரை சுட்டிக்காட்டி அங்க விமர்சனம் வைப்பதற்காக பேசப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் தமிழர்கள் ஒட்டுமொத்த பேரையும் திருடர்கள்னு சொல்லிட்டாருன்னு எப்படி நீங்க புரிதல? ஏன் நீங்க ஒரு கட்டமைப்பை கொண்டு போறீங்க நரேட்டிவ்? இல்ல நீங்க பேசும்போது வார்த்தை சொன்னீங்க சுட்டி காமித்தார். நான் எங்க சுட்டி காமிச்சாருன்னு கேக்குறேன். வி.கே. பாண்டியன் என்கிற பெயரை எங்க சுட்டி காமிச்சார்? அப்படி சொல்லவே இல்லை. அவர் வந்து தமிழ்நாட்டுல இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு தான் சொன்னார். சரி, திருடர்கள்ன்ற சொல்ற பதம் நீங்களா உருவாக்குறது? அது அங்க காணாமல் போயிருக்கிறது. அதை யாரோ களவாண்டிட்டு போயிட்டாங்கன்றது அங்க இருக்கின்ற அரசியல். நீங்க மோடி பேசினதுக்கு நீங்க ஒரு டிக்ஷனரி விளக்கம் கொடுக்கறீங்க. அதான் உண்மை. நீங்க ஒடிசால போய் பூரி ஜெகநாத் கோயில் அந்த ரூமோட சாவி எங்கன்னு யார்ட்ட வேணாலும் கேளுங்க. அது காணாம போயிருச்சு. யார் களவாண்டிட்டு போயிட்டாங்க. அரசியலாக இருக்கு. ஒரு தனிநபர் சார்ந்தவர்கள் யாரேனும் களவாடி இருக்கலாம். அப்படி வேணா ஒரு பார்வை உங்களுக்காக நான் வச்சுக்கிறேன். அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழர்களையும் திருடர்கள்னு அவர் சொல்லலையே. தமிழ்நாட்டில் இருக்கு ஏன் சொல்லுங்க, குஜராத்ல சொல்லுங்க. தமிழ்நாட்டில் காணாம போகின்ற அனைத்து கோவில் சிலைகளும் குஜராத்ல தான் இருக்குன்னு சொல்லுவோமா நம்ம நாளையில இருந்து? இப்படி பேசிடுவோமா? அது ஏத்துப்பாங்க? வாதத்துக்கு வாதம். இது வந்து நீங்க உங்களுடைய அரசியல் போட்டிக்காக எடுத்து வச்சுக்கிட்டு தமிழர்களா ஒரு திருடர்கள் சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க, இது வந்து தமிழர்களுக்கு என்னன்னே புரிதலே, நம்மள திருடர்னு சொல்லிட்டாரா மோடின்னு கொண்டு போவாங்க. இப்ப மக்கள் அப்படிதானே நினைப்பாங்க. இங்க புரிதலற்ற மக்களுக்கு நீங்க என்ன ஒரு விளக்கம் கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க? நீங்க இவர் எப்படி நீங்க பார்க்க முடியும்? ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்க 7 முறை தமிழ்நாட்டுக்கு வர்ற ஒரு பிரதமரை போய் நீங்க வந்து போய் அடிக்கடி வந்து போன பிரதமரை உங்களை திருடர்கள்னு சொல்லிட்டாருங்க மோடி அப்படின்னு அந்த மக்களுக்கு கொண்டு போய் சொன்னீங்கன்னா, ஒரு கிருஷ்ணகிரி, எங்க ஊர் பக்கம் தருமபுரி கிருஷ்ணகிரில போய் ஒரு கிராமத்துல நம்மள எல்லாம் திருடர்னு சொல்லிட்டாரு மோடின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது தப்பா தானே போய் சேரும் அவங்களுக்கு. அவங்க நீங்க சொல்றதை நம்பிடுவாங்க அப்படியே. அதான் உண்மை. மாற்று கருத்தே எனக்கு இல்ல. ஒடிசால போயிட்டு சாமானிய மக்கள் பூரி ஜெகநாத் கோயில் சுத்தி இருக்கிறவங்க யார வேணாலும் கேளுங்க, அந்த அறையினுடைய சாவி என்ன ஆச்சுன்னு கேளுங்க. காணாம போயிடுச்சு, களவாண்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஊர்ல போய் மைக்க புடிச்சு களவாண்டு போன ஒரு பொருள் தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அதுக்கு? நீங்க வி.கே. பாண்டியன் சொல்லிருக்கணும், இல்ல பிஜு பட்நாயக்குடைய முதலமைச்சர் பட்நாயக்னு சொல்லிருக்கணும். ஸ்பெசிஃபிக்கா யாரு பேரையும் குறிப்பிட்டு சொல்லாம தமிழ்நாட்டுல இருக்குன்னா என்ன பொருள்? நீங்க இங்க வந்து தோசா ஹே, திருவள்ளூர் ஹே, இட்லி ஹே, பானிபூரி ஹேன்னு பேசுறீங்க இங்க வந்து நீங்க, சரிங்களா? அப்ப அங்க போய் நீங்க வந்து பேசுறீங்க. நான் திருப்பி சொல்லவா, தமிழ்நாட்டில் காணாம போற ஒவ்வொரு சிலையும் குஜராத்ல இருக்கு நான் சொல்றேன். ஏத்துப்பாரா? நான் ஏன் அதை சொல்றேன்? நீங்க கேட்ட கேள்வி. இப்படி ஒரு குழாயடி சண்டை தான் நீங்க பண்ண போறீங்க. காங்கிரஸ் என்ன செய்ய போறன்னு நம்ம சொல்லலாம். நான் சொல்றேன். 10 வருடமா ஆட்சியில் இருக்கிற மோடி மீதான விமர்சனங்களை வைக்கலாம். அவர் பேசுற வார்த்தையை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டு நாம அதுல ஒரு அரசியல் ஒரு கற்பிகம் பண்ணிட்டு இருக்கோம் எங்க உட்கார்ந்து. இல்ல, நாங்க அதை பண்ணவே இல்லையே. நாங்க தேர்தலை சந்திக்கும் பொழுது தேர்தல் அறிக்கையை தான் நாங்க வெளியிட்டோம் சார். அவ்வளவுதான். எங்க தேர்தல் அறிக்கையை குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி வராரு. இல்லாததெல்லாம் இருக்குன்னு சொல்றாரு. இந்துக்களின் சொத்துக்களை பிடுங்கி இஸ்லாமியிட்ட கொடுத்துருவோம்னு சொல்றாரு. நாங்களும் கேட்கணும் ரொம்ப நாளா, ஐயா சாமி எங்கயா இருக்குது எங்க தேர்தல் அறிக்கையில கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு என் போன்ல பிடிஎஃப் வச்சிருக்கேன். நானும் எல்லா தொலைக்காட்சிக்கும் போறேன், பிடிஎஃப் காமிச்சு கேட்கறேன். இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி சொல்றாங்க. தாலியை புடிங்கி கொடுத்துருவான், எருமாட்டை புடிங்கி கொடுத்துருவான், சொத்தை புடிங்கி கொடுத்துருவான், இடஒதுக்கீடு புடி. அது அறிக்கையில இல்லையே, அது டிஸ்கஷன்ல இல்லையே. அப்போ பிரதமர் நீங்க இதுக்கு வரனா முதல்ல கேள்வி கேட்டீங்கல்ல, எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க எலெக்ஷனை? ஆமா, நாங்க ஜாலியா இருக்கோம். அவர் பதற்றத்துல இருக்காரு. உண்மையாவே காங்கிரஸ் ரொம்ப ஜாலியா இந்த 5 ஃபேஸ எதிர்கொண்டிருக்கீங்களா? ரொம்ப ஜாலியா இருக்கோம் நாங்க. ஏன்னா இந்த நாடாளுமன்ற ரிசல்ட்டே உங்களுக்கு ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. நீங்க வட இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாற்றம் எழப்போகிறது. தமிழ்நாடு தென்னிந்தியாவில பிஜேபிக்கு செல்வாக்கு இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை விட்டுருங்க, வட இந்தியாவுக்கு போயிருவோம். ஹரியானா பத்தி பேசுவோம், உத்தரப்பிரதேஷ் பத்தி பேசுவோம், பீகார் பத்தி பேசுவோம். ஏதாவது ஒரு ஸ்டேட் காங்கிரஸ் ஸ்வீப் பண்ணணும்னு சொல்லுங்க. ஹரியானால 10க்கு 10 தொகுதியும் ஃபுல் ஸ்வீப்ல காங்கிரஸ் அடிக்க போகுது. முழுக்க விவசாயிகளுடைய கோட்டையா இருக்கக்கூடிய மாநிலம் ஹரியானா. உத்தரப்பிரதேசம் என்ன ஆகும், குஜராத் என்ன ஆகும், டெல்லி என்ன ஆகுங்க சொல்லுங்க. டெல்லிக்கும் எலெக்ஷன் வருது. என்ன நாளைக்கு வந்து எலெக்ஷன். அது நீங்க ஆம் ஆத்மின்ற கட்சி அடிப்படையிலேயே காங்கிரஸ் எதிர்ப்பில் உருவான கட்சி. 2012 உங்களுக்கு தெரியும், மறந்திருக்க மாட்டீங்க. அந்த கட்சி வந்து காங்கிரசினுடைய இந்த ஜனநாயக மதசார்பற்ற வாக்குகளை செங்குத்தா உடைச்ச கட்சி. இன்னைக்கு அந்த கட்சியும் காங்கிரசும் சேர்ந்து நிற்பது என்பது காங்கிரசினுடைய பாரம்பரிய மதசார்பற்ற ஜனநாயக வாக்குகள் மீண்டும் பெற்று விட்டது காங்கிரஸ். யானை பலம் காங்கிரசுக்கு 90களில் இருந்த யானை பலம் மீண்டும் கிடைச்சிருச்சுன்னா பிஜேபி சீன்ல டெல்லியில. அப்போ அங்க வந்து உங்களுக்கு டெல்லி மட்டுமல்ல, குஜராத்ல தான் நிலைமை. 4 யாரு 3 யாரு மொத்தம் 7 சீட்ல 4 யாரு 3 யாரு? 4 ஆம் ஆத்மி நிற்கிறது, 3 காங்கிரஸ் நிற்கிறது. அதாவது உங்களை எதிர்த்து கட்சி தொடங்கணும் அவங்க. அவங்களுக்கு 4 சீட்டை கொடுத்துட்டு நம்ம 3 நிக்கிறோம்னா நம்ம பலம் என்ன சொல்லுங்க? நான் ஒத்துக்கிறேன். நீங்க பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி பல கட்சிகளாக உடைந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் சித்தாந்தம் பல இடங்களில் உடைந்திருக்கிறது. அதனால காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றாக ஆம் ஆத்மி வந்திருக்கிறது. ஆம் ஆத்மி என்ன பேசுதோ அதை நாங்க பேசிட்டு இருக்கோம், சின்ன வேறுபாடுகளை தவிர. சரிங்களா? அப்ப பிஜேபிக்கு எதிராக இருக்கிற சக்திகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிற்கும் போது பிஜேபி காணாம தான் போகும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். குஜராத்ல காங்கிரஸ் உடைய பர்சன்டேஜ் 25%, ஆம் ஆத்மிக்கு 15%.
கூட்டணினா 40%, பிஜேபி வாங்கின ஓட் பர்சன்ட் 50%, 40ல 10% தான் வித்தியாசம். இந்தியா அலைன்ஸ் எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்குங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, நிச்சயமா ஒற்றுமை தான், நிச்சயமா ஒற்றுமையா இருக்குமே. இந்த ஒற்றுமை தெரியலையேங்க, யாருமே ஒற்றுமையா இருக்கிற மாதிரியே பெரிய அளவுக்கு தெரியலையே. எப்படி அதில் சொல்றீங்க நீங்க ஒற்றுமை இல்லைன்னு? இந்தியா கூட்டணி தலைவர் தான் இங்கு தேர்தலை முடித்து கொண்டு இங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திரு ஸ்டாலின் இருக்காரு, திரு திருமாவளவன் இருக்காரு, பல தலைவர்கள் இருக்காங்களே. இங்க இருந்து வட மாநிலங்களில் உங்களை யாரையாவது பிரச்சாரத்துக்கு காங்கிரஸ் அழைத்திருக்கலாம்ல? இல்ல, நீங்க அப்படி கிடையாது. நீங்க இந்தியா கூட்டணியுடைய வியூகமே நீங்க புரிஞ்சுக்காம பேசுங்கன்னு நினைக்கிறேன் நான். அதாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணின்னு. ஆனா இந்தியா கூட்டணி ஒரு புது வியூகம், இது ஒரு நவீன கூட்டணி. என்னன்னா மாநிலத்துக்கு ஏற்ப கூட்டணி. நீங்க அவங்க மாநிலத்துல இருங்க, நாங்க கூட்டணி போட்டுக்கிறோம், அந்த மாநிலத்துக்கு ஏற்ப ஒரு வியூகத்தை கட்டமைப்போம், மாநில உரிமைகள் குறித்து நம்ம பேசுவோம், அதன் அடிப்படையில் ஆட்சிக்கு வரும், எல்லாம் சேர்ந்து ஒன்னா நிற்போம், பிஜேபி எதிர்ப்பு என்கிற ஒரு புள்ளியில என்கிறதா புது வியூகமே, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆனா அப்படி சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் வாருங்கள்னார்ல, திரு ஸ்டாலின் அவர்களை நீங்க கூட அழைக்கல போல தெரியல பிரச்சாரத்துக்கு. இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம் தானே, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே. அப்போ இந்தியாவுக்கான பாதுகாப்பு தமிழ்நாட்டிலயும் இருக்கு, இந்தியாவுக்கான பாதுகாப்பு கர்நாடகால இருக்கு, பீகார்ல இருக்கு, உத்தரப்பிரதேசல இருக்கு. அவங்க மாநிலத்துல பிஜேபி உள்ள வராம தடுத்தாலே போதும், இந்தியா முழுக்க வந்துடலாம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு யூபிக்கு ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்க போகணும்? அகிலேஷ் யாதவ் ஏன் தமிழ்நாட்டுக்கு வரணும்? அகிலேஷ் யாதவ் வந்து ஓட்டு கேட்கறாங்க, ஓட்டு போட போறாங்க, யாராவது தேவை இல்லைங்க. இங்க வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி கூட்டணி, சரிங்களா? தேவைப்படக்கூடிய இடத்துல இப்படி களமாடி இருக்கலாமே. ஆனால் நீங்க வியூகமே நாங்க இப்படிதான் போட்டிருக்கோம், எங்களுக்கு அப்படி ஒரு தேவை இல்லை சார். எல்லாரும் அணி திரண்டு ஒரு குடையின் கீழ் நின்று ஒரு மேடையில் நின்று நீங்க ஒன்னா நின்னீங்க. நான் ஆரம்பத்துல ஒரு 3 மீட்டிங் நின்னுங்களே சார், அதுக்கு பிறகு அது நடக்கவே இல்லையா சார்? அதுதான், அதுக்கப்புறம் தேர்தல் பிரச்சாரத்துல கவனம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நான் சொல்றேன். ரெண்டாவது ஒரு கூட்டம், ஒரு பெரிய மாநாடு போல ஒரு கூட்டத்தை நடத்தல. மும்பைல நடத்திருக்காங்க, டெல்லி நடத்திருக்காங்க, நீங்க சொன்ன மாதிரி பல கான்ஃபரன்ஸ் ஜூன் மாசத்துல இருந்து ஜனவரி மாசம் வரைக்கும் பல கூட்டங்கள் ஒண்ணா நின்று தேவையான இடங்கள்ல நடத்திருக்கணும். உத்தரப்பிரதேசமும் குஜராத்தோ போன்ற இடங்கள்ல நமக்கு தேவையில்லை. யூபியில 80 தொகுதி ஆமாதானே, யூபி ரூட்ல இருந்து யார் எம்பி அதுதான் தீர்மானிக்க போற சக்தியாவே அது கூட இருக்கும். அப்படின்னும் போது நம்ம யூபியில ஒரு பெரிய கூட்டத்தை நடத்திருக்கலாமே இந்தியா கூட்டணி. இல்ல, நீங்க அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க அண்ணாமலை அவர்களுக்கு கோயம்புத்தூர்ல நிற்கும் பொழுது பிஜேபியில இருந்து சில பேர்ல வந்தாங்க, அந்த பொறுப்புல இருக்க அமைச்சர்கள் எல்லாம் வந்தாங்க. அவங்க பேசி யாரும் ஓட்டு போடுவாங்களா தமிழ்நாட்டுல? அவங்க பேசுற முதல்ல அவங்களுக்கு தமிழ் தெரியாது, அவங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தி மட்டும் தான் தெரியும். அது ஒரு மொழிபெயர்ப்பாளர் வச்சுக்கிட்டு லோக்கல்ல பிரச்சாரம் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் ஓட்டு விழும நினைக்கிறீங்களா நீங்க? அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க இப்ப நீங்க ஒரு மேடையில நிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அதனால வந்து யூபியில இருக்கிறவங்க வந்து ஓட்டு போட போறாங்களா? அகிலேஷ் யாதவோ தேஜஸ்வி யாதவோ இங்க வந்து ஓட்டு கேட்கறாங்க, மக்கள் ஓட்டு போட போறாங்களா? அது எந்த தாக்கத்தை ஏற்படுத்த போறது? அப்போ மாநிலங்களுக்கு ஏற்ப ஒரு கூட்டணி அமைத்துக் கொண்டு நீங்க எல்லாம் ஒன்று கூடி இந்தியாவை காப்பாற்ற போறீங்களா அல்லது மாநிலங்களை மட்டும் காப்பாற்ற போறீங்களா? இல்ல, மாநிலங்களை காப்பாற்றதான் இந்தியாவை காப்பாற்ற முடியும். இன்னைக்கு பிரச்சனையே மாநிலங்களுக்கு தான். பிஜேபி என்கிற அரசு, பாசிச அரசு மாநிலத்தினுடைய உரிமைகள்லாம் விழுங்கிட்டாங்க பாதி. அப்போ உங்களுக்கு மாநிலத்தை காப்பாத்தினா தான் நாட்டை காப்பாற்ற முடியுன்ற நிலைப்பாட்டுக்கு காங்கிரஸே வந்துருச்சு. ஏன்னா ஒரு காலத்துல தீவிர தேசியவாதம் பேசிய காங்கிரஸ் இன்றைக்கு மாநில சுயாட்சி குறித்து பேசுகிறது. ஒரு காலத்துல தனி திராவிட நாடு கேட்ட திமுக இன்று இந்திய ஒன்றிய அரசியல்ல பயணிக்குது. இதுதான் பரிணாம வளர்ச்சி. ரெண்டு கட்சிகளும் ஒரு புள்ளியில சந்திக்கிறோம். எதுக்கு? பிஜேபி என்கிற பாசிச சக்தியை வீழ்த்துவதற்காக. அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு கதை. நீங்க இன்னைக்கு ஜூன் 4ஆம் தேதி நீங்க பார்க்க தான் போறீங்க. ஜூன் 4ஆம் தேதி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இந்த 140 கோடி மக்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்திய திருநாட்டுல ஒரு மோடின்ற ஒரு நபருக்கு எதிராக ஒரு பிரதமர் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ண முடியுமாம இருக்கமே நாம அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருக்கு. ஏன் அது? இல்ல, நீங்க மோடி என்கிற நபர் மட்டும் சொல்லிடக்கூடாது. மோடி என்கிற நபர் பின்னாடி இருக்கின்ற அரசியல், அது ஒண்ணு முடிச்சுப்போம். சரி. ரெண்டாவது, உங்களுக்கு இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்லுது? நாங்க எம்பிக்கு தான் ஓட்டு போடுவோம். இந்த எம்பிக்கள்லாம் நாடாளுமன்றத்துக்கு போவாங்க, அங்க அவங்க முடிவு பண்ணுவாங்க யார் பிரதமர். இதுதான் புரோட்டோகால், மரபு. சட்டத்தை மீறினது பிஜேபி. பிரதமர் வேட்பாளரை காங்கிரஸ் ஒரு காலம் காங்கிரஸ் அறிவிச்சதே கிடையாது. திரு ஸ்டாலின் அவர்கள் 2019 பிரதமர் வேட்பாளர் ராகுல் அனௌன்ஸ் பண்ணார்ல, அவர் விருப்பத்தை தெரிவிச்சார். இந்தியாவுக்கு ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவிச்சார். நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு யார் கலைஞர் சொன்னார் என்பதுல விருப்பத்தை தெரிவித்து காங்கிரஸ் என்னைக்காவது பிஜேபி 2013 கோவால அறிவிச்ச மாதிரி காங்கிரசினுடைய பிரதமர் வேட்பாளர் இவர்தான் அப்படின்னு இந்திய சுதந்திர வரலாறுல ஒருபோதும் அறிவிச்சது கிடையாது. அது சட்டத்துக்கு விரோதமானது, சட்டத்துக்கு முரண்பாடானது. நீங்க சட்டத்துக்கு விரோதமா பண்ணிட்டு நீங்க ஏன் பண்ணல? நீங்க நான் ஒன் வேல வண்டி ஓட்டிட்டு நீங்க ஏன் ஒன் வேல வர மாட்டேங்கிற, நீ டூ வேல போயிட்டு இருக்கேன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ அரசியல்ல இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆமாவே இல்லையா? ஒரு ஃபேஸ், ஒரு முகம் ரொம்ப ரொம்ப தீர்மானிக்கும் சக்தியா மாறிடுச்சு. பல மாநில அரசியல்லயும் அப்படிதான் இருக்குது, கிராமங்கள்ல அப்படிதானுங்க. உள்ளாட்சி தேர்தலில் ஒரு வார்டுக்கு அந்த முகத்துக்கு தான் ஓட்டு போடுறாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்ல? அப்படி ஒரு முகத்தை ஏன் நம்மளால அனௌன்ஸ் பண்ண முடியல காங்கிரஸோ இந்தியா கூட்டணியால? இப்ப நீங்க ஊடகங்கள்லாம் மோடிக்கு மாற்ற எந்த முகத்தை காமிக்கிறாங்க? பொதுவா நீங்க சொல்லுங்களேன், யாரை காமிக்கிறாங்க?
மோடிக்கு ஊடகம் நாங்க சொல்லல, ஊடகம் ராகுல காட்டுது. that's what. குறைஞ்சபட்சம் காங்கிரஸால கூட காட்ட முடியலையே. அதுதான் நான் இந்தியா கூட்டணி வேணா, காங்கிரஸே அதை காட்ட துணிவில்லையா? அந்த எல்லைக்கு ஏன் நீங்க வரல? காங்கிரஸ் எங்களுக்கு தொண்டர்களாகிய எங்களுக்கு தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக்கி பார்க்கணுன்ற ஆசை எல்லா தொண்டனுக்குமே இருக்கு. எந்த மாற்று கருத்து எனக்கு அனௌன்ஸ் பண்ணும்ல, அறிவிக்கணும்ல. சட்டத்துக்கு விரோதமானது நான் சொல்றேன். கான்ஸ்டிடியூஷன்ல அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதம் என்னங்க? எங்க கான்ஸ்டிடியூஷன்ல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஏதாவது போஸ்ட் இருக்கா? பிரைம் மினிஸ்டர் என்பது யார் முடிவு பண்ணணும்? நாடாளுமன்றத்துக்கு மக்களவைக்கு போற எம்பிக்கள் சபாநாயகருக்கு முன்னாடி பெரும்பான்மை நிரூபிக்கணும். அப்பதான் பிரதமர் யாரையும் முடிவு பண்ண முடியும். முதலமைச்சரும் அப்படிதான் தேர்ந்தெடுப்பாங்க. எல்லாமே அப்படிதாங்க, இல்லன்னு சொல்ல. ஜனாதிபதியும் அப்படிதான். ஐ நோ, அது தெரியுதுங்க. கான்ஸ்டிடியூஷன் அப்படிதான் சொல்லுது. ஆனால் நம்முடைய நடைமுறை, கடந்த கால அரசியல் அனுபவங்கள், இன்னைக்கு நடக்கக்கூடிய சூழல் எல்லாம் எப்படி இருக்கு? நான் கேட்கிறேன், மோடிக்கு எதிராக ஒரு தலைவரை முன்னிறுத்தி இருந்தால் நிச்சயம் நம்ம மோடியை இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா ஃபைட் பண்ணிருக்கலாம். அது நீங்க இன்னொரு விஷயம், ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு இது நீங்க அப்ப சொன்னது. ரெண்டாவது, இந்திய மக்கள் எப்பொழுதும் எப்படி வாக்களிப்பாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. எப்படி வாக்களிப்பாங்கன்னா, எப்போதுமே யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது ஓட்டு போடுவாங்க. இந்த தேர்தல்ல மோடி வேணுமா வேணாமா தான் டிபேட், விவாதமே. மோடி வேணுன்றவங்க அங்க ஓட்டு போடுங்க, பிரச்சனையே இல்லை. மோடி வேணுன்றவங்க இந்தியா கூட்டணி ஓட்டு போடுங்க. இந்தியா கூட்டணி தன் பிரதமர் யார் என்று தேர்தலுக்கு பின்னாடி அறிவிக்கும். அதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கு. இப்போ நான் இன்னொன்னு சொல்றேன், காங்கிரஸ்காரங்களுக்கு ராகுல் காந்தி வரணுன்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. மற்ற கட்சிகளும் வருவாங்க, அது எதிர்காலத்தில் நடக்கலாம். ஆனா இப்பவே நாங்க இவர் தான் பிரதமர் வேட்பாளர்னு அறிவிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் கூட்டணியில. அப்போ பிரதமர் வேட்பாளர் அறிவிக்காம களத்துல இறங்கி சண்டை போட்டு பிஜேபி முதல்ல ஒழிச்சு கட்டிட்டு அதன் பிறகு நீங்க பிரதமர் வேட்பாளர் யாருன்னு 2014 டாக்டர் மன்மோகன் சிங் வந்து 10 ஆண்டு கால பொற்கால ஆட்சியை கொடுத்தாரோ அந்த மாதிரி நாங்க மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சி அறிவிப்போம். ஒரு 10 ஆண்டு கால மோடியின் ஆட்சி, பாஜக ஆட்சி, அதற்கு பிறகாக ஒரு தேர்தல் நடக்குது. மக்கள் அலையா திரண்டு இவங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்கணும், அதான் நடந்திருக்கணும். ஆனா இந்தியாவின் பல மாநிலங்கள்ல இந்த 5 ஃபேஸா பாருங்க, பெரிய அளவுக்கான வாக்குப்பதிவு சதவீதமே கிடையாது. 60, 70, 65, 70 அதிகபட்சம். இது கேட்டா கடந்த 2019 எப்படி இருந்துச்சு அவ்வளவுதான்றாங்க. பட் ஆனால் பெரிய அளவுக்கு மக்கள் வந்து ஆர்வமா ஓட்டு போடுற மாதிரி தெரியல. மோடி வேணான்னா அலையலையா ஓட்டு போட்டுருப்பாங்களா இல்லையா? கூட்டமா வாக்குப்பதிவு குறைவா இருப்பதற்கு நான் ஒரு பார்வையை பார்க்குறேன். நீங்க என்ன பாக்குறீங்க இதை? இல்ல, அப்படி நீங்க பார்க்க முடியாது. நீங்க ஒரு 2 வருஷமாவே உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் மேல அதிருப்தி இருக்கு. என்னன்னா வந்து இவிஎம்ல என்னதான் ஓட்டு போட்டாலும் பிஜேபிக்கு தான் ஓட்டு போகுதாம்பா அப்படின்னு ஒரு பேர். அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி விவிபேட்ல வர்ற ஓட்டை எடுத்து இங்க ரிசிப்ட்ல காமிப்பாங்களா, காமிக்க மாட்டாங்களாமா. அது கேள்வி கேட்டா எலெக்ஷன் கமிஷன் ஓடுறாரு. இப்போ மக்களுக்கு இந்த ஜனநாயகத்தின் மேல உள்ள நம்பிக்கை அல்லது நான் மோடியை வீழ்த்த முடியும் என்கிற நம்பிக்கை ஏதோ ஒரு இடத்துல ஒரு 5%, 4% சுணக்கம் ஏற்பட்டிருக்கின்ற மறுக்க மாட்டேங்க நினைக்கிறேன். சரி, இதை களைய வேண்டிய பொறுப்பு எலெக்ஷன் கமிஷன் இருந்தும் கூட இதை பத்தி பேசாம தவிர்த்தது, இதை பத்தி சிக்கலை பார்க்காம இருந்ததுதான் இந்த பர்சன்டேஜ் கம்மியானதுக்கு காரணம். அப்படி மக்கள் வந்து இவிஎம் மேல சந்தேகமா இருக்காங்க. ஓட்டு போடுறதுனால மோடி போயிட போறாரா? இல்லைங்க, இவிஎம் மேல மக்கள் சந்தேகமா இருக்காங்கன்னா இதை வந்து சரிப்படுத்த வேண்டியதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்தின் கடமை. ஆனா உங்க கட்சியில இருந்தே ஒருத்தர் சொல்றாரு, திரு கார்த்திக் சிதம்பரம் நீண்ட காலமா சொல்லுங்கிறாரு, அப்படியெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் மாத்தவே முடியாது. நாங்க காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடுல தான் இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கும் அந்த நிலைப்பாடு தான். நாங்க இன்னைக்கு வரைக்கும் இவிஎம் குறித்து எந்த குறையும் சொல்லவே இல்லை. சரி, எதையுமே நாங்க சொல்லல. நாங்க என்ன சொல்றோம், மக்கள் இப்படி நினைக்கிறாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன். பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குன்னு சொன்னீங்களே ஓட்டர் டர்ன் அவுட்ல. சரி, அந்த ஓட்டர் டர்ன் அவுட் குறைஞ்சதுக்கு காரணம் ஏதோ ஒரு ஊர்கள்ல பகுதிகளில் உங்களுக்கு இந்த எலெக்ஷன் சிஸ்டம் மேல உள்ள நம்பிக்கை குறைந்து இருக்கிறது. நான் ஓட்டு போறதுனால மட்டும் என்ன பெரிய மாற்றம் நிகழ்ந்துற போதா? ஏன் ஒரு ஓட்டுனாலதான் பிரதமர் தோக்க போறாரா? ஏன் ஒரு ஓட்டு போட்டா என்ன போடலாம் என்கிற மாதிரியான மனநிலையை சமூகத்துல உருவாயிருக்கு. இதை போக்க வேண்டிய பொறுப்பு எலெக்ஷன் கமிஷனோட பொறுப்பு. அவங்க ஏதோ ஒரு வகையில் தவறிருக்காங்க, அது மறுக்கிறதுக்கே இல்ல. அப்ப அந்த அடிப்படையில நாங்க வந்து மக்கள் வாங்க ஓட்டு போடுவாங்க பல ஊர்களில் கூப்பிடுறோம். பல ஊர்களில் நல்ல விதமா இப்போ நீங்க மணிப்பூர்ல பாத்தீங்கன்னா 80 விழுக்காடு வாக்கு வங்கி இருக்கு, போலாயிருக்கு. எப்படி 80 போச்சாங்க? அங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் வந்து இந்த பூமி என்ன மாதிரி இருந்த ஒரு பூமி இன்னைக்கு இப்படி கலவர பூமியை மாற்றி இருக்கிறாங்க, நீங்க வெளியே வாங்க ஓட்டு போடுங்கன்ற தீவிர பிரச்சாரத்தினுடைய வெளிப்பாடாக 80% ஓட்டு போல இருக்கு மணிப்பூர்ல. சரி, அங்க பிஜேபி வேட்பாளரே இல்ல. பிஜேபி வேட்பாளரே மணிப்பூர்ல போல, நாகாலாந்துல போடல, மேகாலயால வேட்பாளரே போடல. இதே பிஜேபி தான் வடகிழக்கு மாநிலங்கள்ல நாங்க வந்து ஊடுருவலை குறைச்சிட்டோம் அப்படி இப்படின்னு பேசினவங்க ஏன் வேட்பாளரை போட தைரியமா இருந்தா? பயந்துட்டீங்களா? காஷ்மீர்ல 3 தொகுதியில வேட்பாளரே போடல, லடாக்ல போடல, அனந்தநாக்ல போடல, இன்னொரு ஊர்ல போடல, 3 தொகுதியில வேட்பாளரே போடல. ஏன் நீங்க போட்ட வேட்பாளரே பின்வாங்குறாரு, அதுக்கு பிறகு அங்க அன்ன போஸ்ட்ல ஜெயிக்கிறாங்க, இதெல்லாம் நடந்திருக்கு சில கூட்டம்லாம். இது காங்கிரஸ்ல அந்த அளவுக்கு ஒரு வேட்பாளர் கூட நம்ம தரமா போடலையா? அவர் பின்வாங்குற அளவுக்கு நம்ம வந்து அரசியல பண்ணிட்டு இருக்கோம். எல்லா எலெக்ஷன் நடக்கிறதானே சார் இது. கர்நாடகால மாண்டியா தொகுதியில கரடி சங்கன்னான்னு ஒருத்தர் இருந்தார் பிஜேபியில. அவரு கேண்டிடேட் ரிசைன் பண்ணிட்டு காங்கிரஸ்ல நினைச்சிருக்காரு. அதை பத்தி யாரும் பேசவே இல்லையே. நீங்க இந்தூர்ல ஒரு வேட்பாளர் வந்து காங்கிரஸ் வேட்பாளர் ரிசைன் பண்ணிட்டு போறதானே கேக்குறீங்க, எனக்கு புரியுது. ஆனா ஏன் கரடி சங்கண்ணாவை பத்தி யாரும் பேசவே இல்லை?
அப்போ இது அரசியல்ல ஒரு பகுதி. இங்க சீட்டு கொடுத்தா வாபஸ் வாங்கிட்டு அங்க தாவறது, இங்க தாவறதெல்லாம் அரசியலே கிடையாது. அது ஏதோ ஒரு விதமான ஒரு இதுதான். ஆனா மேக்ரோ லெவல்ல, பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கும் அல்லது இந்தியா கூட்டணிக்கும் பிஜேபிக்குமான அந்த போர், இது ஒரு சித்தாந்த போர். இது நாங்க என்ன சொல்றோம், ஆட்சிக்கு வந்தா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு சொல்றோம். எங்க அறிக்கையில முதல் பாயிண்ட் அதுதான். ஏன் பிஜேபி இதை பத்தி வாய் திறக்கவே மாட்டாங்க? பிஜேபி கடந்த காலங்கள்ல சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் எதிர்த்ததே காங்கிரஸ் தான் அப்படின்னு மோடி நேற்றுக்கு பேசியிருக்காரு. அதுதான் இந்திய வரலாறுல முதல் முறையாக சாதிவாரி கணக்கெடுப்பு காங்கிரஸ் கட்சி தான் 2011. சரி, எவ்வளவு பெரிய போய் சொல்லிருக்காரு பாருங்க. 2011 எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு டேட்டாவை 2014 கொடுத்துட்டு போறோம் அடுத்த அரசு கிட்ட, நீங்க அனலைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கன்னு. 2016 ரிலீஸ் இருக்க வேண்டிய டேட்டாவை ரிலீஸ் பண்ணாம இந்தியாவில் உள்ள ஓபிசி மக்களை ஏமாத்துனது நரேந்திர மோடி. ஏன்னா 2014 நான் ஓபிசி பிரதிநிதின்னு சொன்னாரு. சரி, ஓபிசி பிரதிநிதியா இருக்கிற ஒருவர் ஓபிசி மக்களை ஏமாத்தி இருக்கிறாருன்றதான் உண்மையாக இருக்கு. அதனால தான் நான் திருப்பி சொல்றேன், யூபி பீகார்ல அண்டர் கிரவுண்ட்ல அண்டர் கரண்ட்ல மாறினதுக்கு காரணமே யூபி பீகார்ல உள்ள ஓபிசி மக்கள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஒரு காலத்துல மதவாத பிடியில் இருந்த ஓபிசி மக்கள் இந்த முறை சமூக நீதி பக்கம் வந்துட்டாங்கன்றதான் உண்மையாக இருக்கு. எவ்வளவு சீட்டு காங்கிரஸ் வின் பண்ணும்? காங்கிரஸ் நான் கேட்கிறேன், இந்தியா கூட்டணியில காங்கிரஸ். நாங்கள் எதிர்பார்க்கின்ற தொகுதி 10 தொகுதிகள் உத்தரப்பிரதேசல மட்டுமே. இந்திய அளவுல நாங்க எதிர்பார்க்கிறது 150 தொகுதிகள் காங்கிரஸ் வெற்றி பெறும் எதிர்பார்க்கிறோம். 150 சீட்ஸ்ல எதிர்பார்க்கிறோம். கடந்த முறை நீங்க ஜெயிச்சது 52, இந்த முறை 150 சீட்ஸ் நாங்க ஆவரேஜா சராசரியாக வெற்றி பெறும் நாங்க நினைக்கிறோம். 3 பங்கா இருக்கும், இதை விட அதிகமா இருக்கும். 3 பங்கு உங்களுக்கு எதிர்ப்பு உருவாயிருக்கு பிஜேபிக்கு. அந்த எதிர்ப்பு வராம காமிச்சிக்காம பாத்துக்கிறது வட இந்திய ஊடகங்கள், சில செஃபாலஜிஸ்ட், சில பிரசாந்த் கிஷோர் மாதிரியான சிலர் வந்து அப்படியே மேல பூசினாப்பல வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா கிரவுண்ட்ல அந்த மாதிரி எல்லாம் இல்ல. கிரவுண்ட்ல உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம். உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா யூபியில குர்மி சமூகமோ, யாதவ சமூகமோ, ராஜபுத்திரர்களோ, ஜாட்டுகளோ, 4 பெரும்பான்மை சமூகங்கள் இன்னைக்கு பிஜேபி கூட இல்ல. ராஜபுத்திரர்கள் சுத்தி இருக்காங்க, கொலவரி சுத்தி இருக்காங்க பிஜேபி மேல. கொலவரி இல்ல, யாதவ் ஓட்டு போட போறது இல்ல, குர்மி ஓட்டு போட போறது இல்ல, ஜாட்டுகள் தான் விவசாய போட்டது நடத்துறது டெல்லியில. ஹரியானால 10 தொகுதி போகும்னு சொன்னது காரணம் ஹரியானால ஜாட்டுல அதிகம், ராஜபுட் அதிகம். இந்த 2 சமூகமும் நாங்க பிஜேபி ஓட்டு போட மாட்டோம்ன்ற தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. சரி, இதற்கு மேல எப்படி ஜெயிப்பீங்க ஹரியானாலயும் யூபியிலும்? பிகே மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நீங்களும் பயன்படுத்தினவங்க தான் கடந்த காலங்கள்ல. இல்லையே இல்லையே, உங்களை எல்லாம் சந்திக்க வந்தவர் தான் அவரு. ஆமா, பேசினவரு, ப்ரோபோசல் கொடுத்தாரு. ஆமா, நாங்க உட்கார்ந்து பிபிடி எல்லாம் படம் காமிச்சாரு, டெல்லியில காமிச்சாரு. சரி, எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, நாங்க வேணாம்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு அவர் ஏன்னா எந்த இடத்துலயுமே அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் எங்கேயுமே வந்து மோடியை விமர்சனம் பண்றதே இல்ல. எல்லாம் இருக்குதா, ஆனா மோடி வருவாரு. இல்ல, மோடி தான் அவருடைய பெரிய ஒரு ஆழ்மனதுல மோடி தான் அவருடைய எதிர் அரசியலாவே இருக்குது சொல்றாரு சார். ஆனா நீங்க ஒரு கடந்த 2-3 நாள் இன்டர்வியூலாம் எடுத்து பாத்தீங்கன்னா அவர் வட இந்திய ஊடகங்கள்ல பேசினது எல்லாமே வந்து அடுத்து மோடி தான் வருவாருன்னு சொல்றாரு. ஆனா களம் அப்படி இல்ல. நீங்க வந்து எல்லா பிரச்சனையும், வேலையின்மை இருக்கான இருக்கு, விலைவாசி உயர்வு இருக்கான மோடி வருவாருன்றார். அது எப்படி பொருந்தது? ரெண்டாவது உங்களுக்கு அதுல பிரசாந்த் கிஷோர், உங்களுடைய நீங்க காங்கிரஸ் நீங்க வந்து அவரோட டைப் ஆகலன்னா கூட உங்களோட கூட்டணியில் இருக்கிற இந்தியா கூட்டணி தலைவர்கள் அத்தனை பேருக்கு அவர் வேலை செஞ்சிருக்காரு. எல்லாருக்கும் வேலை மம்தாவுக்கு வேலை செஞ்சிருக்காரு, ஜெகன்மோகனுக்கு வேலை செஞ்சிருக்காரு. ஜெகன்மோகன் உங்களோட இல்ல, பட் இருந்தாலும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு திமுக தலைவருக்கு வேலை செஞ்சிருக்காரு. இந்த மாதிரி அவங்க கிட்ட கேட்டா பிரசாந்த் கிஷோர் என்னன்றது தெரியல, அவரோட வரலாறு என்னன்றது ஒரு ட்ராக் ரெக்கார்டு தெரியும்ல. 2021 பிரசாந்த் கிஷோர் இல்லாம கூட திமுக ஜெயிச்சிருக்கும், இதான் ஃபேக்ட். 2014 பிரசாந்த் கிஷோர் இல்லாம கூட மோடி ஜெயிச்சிருப்பார், இதான் ஃபேக்ட். மமதாவுக்கும் அது பொருந்தும். அதால இவங்க வந்து ஒரு ஃபேக்டர் தான். பிரசாந்த் கிஷோர் என்பது ஒரு ஃபேக்டர். அவர் எல்லாமே அவர் கிடையாது. களத்துல பல அரசியல் இருக்கு. களத்துல சமூக அரசியல் இருக்கு, ஜாதி அரசியல் இருக்கு, பொருளாதார அரசியல் இருக்கு, கொள்கை அரசியல் இருக்கு, ரைட், பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் பிரசாந்த் கிஷோர் தான் எலெக்ஷன்ல தீர்மானிக்கிறாருன்ற அளவுலாம் நாங்க பார்க்கல. அதனாலதான் அவர் நாங்க சேர்த்துக்கல. ஏன்னா அவரோட பிபிடி அப்படிதான் இருந்தது, அவருடைய ப்ரொடக்ஷன் அப்படிதான் இருந்தது. நாங்க அவரை சேர்த்துக்கல. இன்னைக்கு ஒரு விமர்சனம் பண்றாரு, காங்கிரஸ் மேல விமர்சனம் பண்றாரு. இல்லைங்க, அன்னைக்கு உங்க என்கேஜ் பண்ணலன்னு உடனே எப்படி பேசுறாருன்றது கிடையாது. இன்னைக்கு நாளைக்கு அவருடைய இது கிரெடிபிலிட்டி போயிடும்ல, அதை எப்படி அவர் விட்டு கொடுத்துட்டா பேசிற போல. அவர் என்ன கருத்து சொல்றாருன்னு விஷயம் இருக்குல்ல, என்ன சொல்ல வராருன்னு இருக்குல்ல. ஓகே, அவர் சொல்றது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் விதத்துல இல்ல. குறிப்பாக சொல்லணும்னா அவர் சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்க்கிறாரு. நாங்க என்னுடைய தேர்தல் அறிக்கையில முதல் பாயிண்ட் அதுதான். இந்தியாவில் சமூக நீதி தான் காங்கிரஸினுடைய முதல் கொள்கையாக இருக்கு. இந்தியாவில் ஓபிசி எஸ்டி மக்களுக்கான அதிகாரம் போய் சேரணும், கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரம் வரணும்ன்றதான் காங்கிரஸினுடைய நிலைப்பாடாக இருக்கு. இதுல ஏன் பிஜேபி மௌனம் காக்கிறது? சரி அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. அரிய வகை ஏழைகளுக்காக இடபிள்யூஎஸ் துடிச்சு கொண்டு வந்த பிஜேபி ஏற்கனவே எடுத்த டேட்டாவை ஏன் ரிலீஸ் பண்றதுல தயக்கம் காட்டினாங்க? அப்போ இந்த கட்சி பிஜேபி என்ற கட்சி இந்தியாவில் வாழக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான கட்சியாக இல்லை என்பது நிரூபணம் ஆகிறது. ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரம், பிரியங்கா காந்தியினுடைய பிரச்சாரம் காங்கிரசுக்கு வலு சேர்க்கிறதா? உண்மையிலேயே நிச்சயமா. காங்கிரசினுடைய சித்தாந்த பலமே நேரு குடும்பம் தான். காங்கிரசினுடைய அடையாளமே நேரு குடும்பம் தான். இப்ப இவ்வளவு நேரமா நீங்க இந்த இடத்துல கார்கேன்ற பேரை சொல்லவே இல்லையே. ராகுல் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, அப்போ உங்களுக்கு அதுதான் வாரிசு அரசியல்ன்றாங்க அவங்க. இவங்க இந்த இந்தியா கூட்டணியில் ஃபுல்லா பாருங்க, எல்லா வாரிசு தான், எல்லாம் அவங்க குடும்பத்தை காப்பாத்திக்கணும்னு இப்ப எல்லாம் ஒண்ணு கூடி இருக்காங்கன்றாங்க அவங்க. இல்ல, இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா நாட்டை காப்பாத்துறது யாரா இருந்தாலும் பரவாயில்லங்கிறோம்.
எங்களுக்கு இப்ப நாடு தான் இல்ல முக்கியம். நீங்கெல்லாம் வீட்டை தான் காப்பாத்துறவங்க, நாட்டை காப்பாத்துறவங்க கிடையாது. எல்லாம் பாருங்க பூரா மேடையில் உட்காந்து பூரா குடும்பமா இருக்காங்க அப்படின்றாங்க அமித்ஷாவும் மோடியும். இதான் எங்களுக்கு என்னன்னா, மோடி வந்துட்டாருன்னா கார்ப்பரேட் வாழ்ந்துருவான், கார்ப்பரேட்டை காப்பாத்திடுவாங்க. உங்களுக்கு கார்ப்பரேட் வரி இந்தியாவில் உயர்ந்திருக்கிறது, கொடூரமாக உயர்ந்திருக்கிறது. ஆனா அதே நேரத்தில் சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களோட ஜிஎஸ்டி விலை அதிகரிச்சிருக்கு. அப்போ மனசாட்சி உள்ள ஒரு சங்கி யோசிக்கணுமா இல்லையா? இந்த 10 ஆண்டுகள்ல ஏழை மக்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? கார்ப்பரேட் கம்பெனி பெரும் நிறுவனமா உருவாயிருக்கிறாங்க. கார்ப்பரேட் நிறுவனங்களை காங்கிரஸ் வளர்த்து விடவே இல்லையா? நாங்க இருக்கும்போது எல்லாரும் வளர்ந்தாங்க. அம்பானியும் வளர்ந்தாரு, டாட்டாவும் வளர்ந்தாங்க, பஜாஜும் வளர்ந்தாங்க. அம்பானியை நீங்க வளர்த்து எடுத்தீங்க காங்கிரஸ்னா, அதானியை பிஜேபி வளர்த்து இல்ல கிடையாது. அம்பானி உருவான காலகட்டத்துல டாட்டாவும் உயர்ந்திருக்கிறாங்க, பஜாஜும் உயர்ந்திருக்காங்க, மாருதி உயர்ந்திருக்கிறது, பல நிறுவனங்கள் உயர்ந்திருக்கிறது. ஆனா மோடியின் ஆட்சியில அதானி என்கிற ஒரு நபர் மட்டும்தான் உயர்ந்திருக்கிறார். இது உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு எதிரானது. அதானி அம்பானியோடு காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பிசினஸே நம்ம அவங்களோட என்கேஜ் ஆகிறது இல்லையா? பிசினஸ் பண்றது வேற. நான் அதானி கூட பிசினஸ் பண்ண வேணாம் நான் இங்கே சொல்லவே இல்லை. அவர் ஒரு பிசினஸ் பார்ட்னர்ன்றதுல அவங்க தான் ஏங்க மோடியோட ஆளுங்க, மோடி ஃப்ரெண்டுன்னு நம்ம சொல்றோம். ராஜஸ்தான், நான் வெளிப்பட ராஜஸ்தான்ல அதானி கூட கான்ட்ராக்ட் இருக்கு. இப்போ இவரு ரேவந்த் ரெட்டி இங்க தெலுங்கானா சொல்றேன். நீங்க ரோடு கான்ட்ராக்ட் எடுத்தா அதானி கிட்ட மட்டும் கொடுக்க கூடாது. ஜிஎம்ஆர் இருக்காங்க, எல்என்டி இருக்காங்க, எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஹெல்தியான ஒரு பொருளாதாரம். ஆனா பிஜேபி அப்படி இல்லை. எல்லா கான்ட்ராக்டும் தூக்கி நீங்க அதானிட்ட கொடுத்தீங்கன்னா அங்கதான் சிக்கல் வருது. அப்ப நீங்க ஒரு முதலாளி வளரணும்னு நினைக்கிறீங்க, அதுதான் காங்கிரஸ் கட்சி எதிர்க்குது. நீங்க எல்லாருக்கும் பிரித்து அது மாதிரி கொடுக்குதா காங்கிரஸ் ஆளக்கூடிய? ராஜஸ்தான்ல அப்படி கொடுக்குதா? காங்கிரஸ் ஆட்சியில காங்கிரஸ் 10 ஆண்டுகள்ல எந்த முதலாளி அதானி மாதிரி வளர்ந்தாரு? ஒருத்தர் மட்டும் வளர்ச்சியை வீக்க மாதிரி வளர்ந்தாரு அப்படின்னு சொல்லுங்க. நீங்க எல்லாருக்குமான வாய்ப்பு. வோடாஃபோன் உள்ள இன்னைக்கு வோடாஃபோன் கதறான். வோடாஃபோன் என்ன சொல்றான்? இந்தியாவில் எங்களால் பிசினஸ் பண்ண முடியலன்னு பத்திரிகையில அறிக்கை விட்டுருக்கான். ஏன்னா ஜியோ டாமினண்டா இருக்கு, அரசோட தொடர்புல இருக்கு ஜியோ அப்படின்னு வோடாஃபோன் கதறான். இந்தியாவில் இந்த 10 ஆண்டுகள்ல பெரிய மத கலவரங்கள் எங்கேனும் நடைபெற்று இருக்கிறதா என்ன சொல்லுங்க? இல்லையே, உங்களுக்கு சிஏஏ ப்ரொடெஸ்ட் நடந்துச்சுல, சிஏஏ ப்ரொடெஸ்ட் டெல்லியில தேடி தேடி போய் சுட்டது யாரு, அடித்தது யாரு? நான் கேட்கிறேன். இல்ல கடந்த கால காங்கிரஸ் ஆட்சிகள்ல நடந்த கலவரங்களுக்கும் இன்றைக்கு நடக்கிற இந்த பிரச்சனைக்கும் நீங்க ஒப்பீட்டு அளவுல சொல்லுங்க. மிகப்பெரிய கலவரம் வெடித்து விட்டது பிஜேபியால. குஜராத் கலவரம் யார் ஆட்சி நடந்துச்சு? அகமதாபாத்ல 2000 இஸ்லாமியர்கள் 1000 இந்துக்கள் கொலை செய்யப்பட்டது, படுகொலை செய்யப்பட்டது. எந்த ஆட்சியில? நான் இப்ப 10 வருஷம் மோடி ஆட்சி கேட்கிறேன் நானு. இல்ல நான் சொல்றேன், 10 வருஷம் மோடி ஆட்சியில இங்க கலவரம் செய்யறதுக்கான வாய்ப்பை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சில இடங்கள்ல அரசே எடுத்துக்கிச்சது. அதான் சொல்றேன், டெல்லியில உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாடுல இருக்கக்கூடிய காவல்துறை கலவரம் ஏற்படுத்தலையா? டெல்லியில சிஏஏ ப்ரொடெஸ்ட் அன்னைக்கு ஜேஎன்யூ மாணவர்களை போய் தாக்கலையா? அப்போ காவல்துறை வேஷத்துல ஆர்எஸ்எஸ் காரங்க போலையா? கலவரம் நடக்கலையா? இங்க கலவரம் ஆர்கனைஸ்டா மாறி இருக்கிறது, தன்னுடைய ரூபத்தையே மாற்றி கொண்டது இந்த 10 ஆண்டுகள்ல. ஸோ கலவரம்னா இப்படிதான் இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ரூபத்துல அது இல்லை, அது ரூபத்தை மாத்திக்கிடுச்சு. அந்த அடிப்படையில் நீங்க பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு ஊழல் அமைச்சரை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அவங்க. யாராவது ஒரு அமைச்சர் எங்க அமைச்சரவையில் ஊழல் அமைச்சர் மோடி அமைச்சரவையில்னு காட்டுங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிறாங்க அவங்க. இல்லை, எனக்கு என்னன்னா ஒன்னே ஒன்று சேலஞ்ச் பண்றேன் பிஜேபி காரங்க கிட்ட. அமைச்சர், பிரதம அமைச்சர் பிஎம் கேர்ஸ்னு கொண்டு வந்தார். சரி, கொரோனா காலகட்டத்தில் அந்த பிஎம் கேர்ஸ்க்கு நிதி கார்பரேட் கம்பெனியோட சிஎஸ்ஆர் ஃபண்டிங்லேருந்து போச்சு. அரசு ஊழியர்கள் சம்பளத்தில் கொடுத்தாங்க. நிறைய தன்னார்வ நிறுவனங்கள் சொந்தமாக கொடுத்தாங்க. மாநில அரசுகளுக்கு போகக்கூடாது, ஒன்றிய அரசு வரணும்னு சொன்னாங்க. பிஜேபி காரங்க யாருக்காவது தைரியம் இருந்ததுன்னா, அது பிரதமராக இருந்தாலும் சரி, பிஎம் கேர்ஸ்ல வாங்கினா பணம் என்ன ஆச்சுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை விட முடியுமா? அதற்கெல்லாம் நாங்கள் வெளிப்படைத்தன்மையாக தான் காட்டிட்டு இருக்கோம். எல்லாமே இருக்கு, போய் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பிஎம் கேர்ஸ் வராதுன்ற சட்ட விதிகள் அதுக்குள்ள இருக்கு. அதுக்கு முன்னாடி பிஎம் ரிலீஃப் ஃபண்ட் ஒன்று இருந்தது. அந்த ரிலீஃப் ஃபண்டு ஆர்டிஐ கட்டுப்பாட்டில் வரும். நீங்க தகவல் சட்டத்தில் அப்ளை பண்ணீங்கன்னா எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு செலவழிக்கப்பட்டது தகவல் வரும். உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா, நீங்க அவ்வளவு நேர்மையானவங்களா இருந்தா, ஊழல்லாம் உங்களுக்கு என்னன்னே தெரியாதுங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க பிஎம் கேர்ஸ்ல வாங்கினா பணம் என்ன ஆச்சுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை மட்டும் கொடுங்க, பாத்துக்கலாம். அப்ப எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அடுத்த பத்தி பேசினா அது இன்னும் பெரிய கதை. எலக்ட்ரல் பாண்ட்ல எல்லாருமே காங்கிரஸ் உட்பட திமுக உட்பட எல்லாரும் வாங்கியிருக்குது. இல்ல சார், இப்ப யாரும் பாரபட்சம் இல்லாம வாங்கியிருக்காங்க. ஒரு அரசியல் கட்சி பணம் வாங்கக்கூடாதுன்றது காங்கிரஸ் நிலைப்பாடு அல்ல. சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த கட்சியுமே அரசியல் கட்சிக்கு ஒரு ஸ்பான்சர் வருதுன்னா ஸ்பான்சர் வாங்கக்கூடாதுன்றது இல்ல, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி வாங்க கூடாதுன்னு குறை சொல்றோம். அப்ப 65 விழுக்காடு ஒரே கட்சிக்கு போயிருக்குது. இடி ரைடு போது அடுத்த நாள் பேமெண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஐடி ரைடு போது அடுத்த நாள் பேமெண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி நீங்க பணம் வாங்குனீங்க. அது ரோட்ல செயின் பறிக்கிறதுக்கு சமம். உங்களால ஹைலைட் பண்ணி ஒரு ஊழலை நீங்க எலக்ட்ரல் பாண்ட் சொல்றீங்க, பிஎம் கேர் ஃபண்ட் சொல்றீங்க, இடிஐடியை வச்சு மிரட்டி பணம் வாங்கிட்டாங்கன்றீங்க. எதையுமே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பிரச்சாரத்தை வலிமைப்படுத்தி அவங்கள ஊழல்வாதிகள்னு நம்ம
கொண்டு போய் கோர்ட்டுக்கு போய் நிக்க வைக்க இல்ல முடியல. நீங்க இந்த எலெக்ஷனுக்கான ட்ரெண்ட் ஊழல் கிடையாது, அது நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த எலெக்ஷன்ல ட்ரெண்ட் அது கிடையாது. இந்த எலெக்ஷன்ல ட்ரெண்ட் ரெண்டே விஷயம் தான், ஒன்னு மாநில உரிமை, இன்னொன்னு சமூக நீதி தான். ஓகே, இதுதான் காங்கிரஸ் செட் பண்ணிட்டு நரேட்டிவ். நீங்க இன்னைக்கு போய் ஊழல்லாம் பத்தி பேசுனீங்கன்னா மக்கள் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா இந்திய அரசியல் சிஸ்டத்திலேயே ஊழல் வந்து ஊடுருவி இருக்கு. இந்த கட்சி அந்த கட்சிலாம் கிடையாது. டிராபிக் போலீஸ்ல இருந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து எல்லா இடத்துலயுமே ஊழல் இருக்கு. அப்போ இந்த ஊழல் என்பதை தாண்டி மக்கள் யோசிக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு நீங்க 2014 மாதிரி மக்களை ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு நான் படிக்கணும், நான் வேலைக்கு போகணும், நான் அரசியல் அதிகாரம் பெரிய பதவிக்கு போகணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், எனக்கு விலைவாசி கம்மியா இருக்கணும்ன்றதுதான் சாமானிய இந்திய மக்களினுடைய கோரிக்கையா இருக்கு. அதை 10 ஆண்டுகள் பிஜேபி கண்டுக்கவே இல்லை. நான் ஆட்சிக்கு வந்தா கருப்பு பணத்தை ஒழிச்சு இந்தியா கொண்டு வருவேன்னு சொன்னவர் இன்னைக்கு வாயை மூடிட்டு இருக்கிறார். டாலருக்கு நிகரா இந்திய ரூபாய் கொண்டு வர வடை சுட்டாரு. இதோட பெரிய வடை எதுவுமே இல்லை. இன்னைக்கு டாலர் ரேட்டு இருக்கிறதோட மோசமா போயிருக்கு, வாயை திறக்க மாட்டேங்கிறார். அதை விட்டுட்டு எருவு மாட்டை பிடிங்கி கொடுத்துருவாங்கிறார். நாங்க கூட டிஜிட்டல் இந்தியாவில் ஆரம்பிக்கிறது நினைச்சு பார்த்தா கடைசியில முடிக்கும் போது எருவு மாட்டு இந்தியாவில் முடிக்கிறாங்க. இப்போ டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியாலாம் ஊத்திக்கிச்சு. இப்போ இருக்கிறது எருவு மாடு இந்தியா, எருவு மாடு இந்தியா, தாலி இந்தியா, சொத்தை பிடிங்கி கொடுத்துருவா இந்தியா. இதான் இந்தியா இந்த தேர்தல் பிரச்சாரத்துல. தமிழ்நாட்டில் சாவிருக்கு இந்தியா, இந்த இந்தியா இப்போ போயிட்டு இருக்கு. அதில் மோடி பேச்சுல பதற்றம் தெரிகிறது. அவர்கிட்ட நான் 2014 பார்த்த கான்பிடன்ஸ் அவரோட பேச்சுல இல்ல. அவர் ரொம்ப பயந்து இருக்கிறாரு. ஒன்னு சொல்ல போனா உளறிக்கிட்டு இருக்காரு என்பதை அவர் பேச்சிலிருந்து புரிந்து கொள்ளலாம். நான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்துடுறேன். உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் டெல்லியிலும் காங்கிரஸ் ஆட்சி, தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் ஆட்சி அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாரு. அதே போல ஒரு 52 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்க கோட்டை விட்டோம், இனி நாங்க விட மாட்டோம், புது ரத்தத்தை பாய்ச்ச போகிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. என்ன திட்டத்துல இருக்கீங்க? இல்ல என்ன திட்டம் இது? நேத்து ஆரம்பிச்ச நாம் தமிழர் கட்சி நாங்க ஆட்சிக்கு வருவோம்னு சொல்றாங்க. கார்த்திக் ஆரம்பிச்ச நாடாளு மக்கள் கட்சிலாம் ஆட்சிக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. சரத்குமார்லாம் சொல்லணுமா முதலமைச்சரான ஆசைப்படுறாரு. இப்பதான் பிஜேபிக்கு போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி பேச நம்ம கேட்டோம். 52 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த 40% வாக்கு வச்சிருந்த காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டிலேயே ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு ஆசைப்படக்கூடாது, வரலாம்ல. திமுகவினர் ரசிக்கலையே நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட். எங்க கட்சியில நாங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறோம். சரி, கட்சியினுடைய தலைவர் முன்வைக்கிறாரு, காமராஜர் ஆட்சி அமைப்போம் நாங்க சொல்றோம். கூட்டணி வேற, கட்சியினுடைய தன்னாட்சி அதிகாரம் வேற. சார் காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு நீங்க சொல்றீங்க, இது நடக்கிறதே காமராஜர் ஆட்சின்னு உங்க தலைவர்களே சொல்றாங்க. செல்வ பெருந்தகை ஏறக்குறைய கிட்ட வந்துட்டாருங்க. ஆமா, அப்படிதான் இருக்குது. அப்போ நீங்க உங்களால காமராஜர் ஆட்சி இப்ப நடக்கிறதே திரு ஸ்டாலினே காமராஜர் ஆட்சின்றீங்க. அப்போ எங்க உங்களால காமராஜர் ஆட்சி அமைக்க முடியும்? நாங்க ஒரு காலத்திலயும் இன்னைக்கு திமுக அரசை விமர்சனம் பண்ணவே இல்லை. திமுக அரசை நீங்க விமர்சனம் பண்ணி நீங்க காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு சொன்னீங்கன்னா அது திமுக எதிராக செயல்படுறதா அர்த்தம். அது நாங்க எதிராக செயல்படல. நாங்க எங்களுடைய தன்னாட்சி விருப்பு வெறுப்புகளை நாங்க தெளிவா பதிவு பண்றோம். இது செல்வ பெருந்தகை மட்டும் அல்ல, நீங்க இதுக்கு முன்னாடி தலைவராக இருந்த அனைவருமே இதை பத்தி பேசியிருக்காங்க. ரைட், இளங்கோவனை விடவா, ஈவிகேஎஸ் விடவா எக்கச்சக்கமா பேசினார்ல. அவரே இன்னைக்கு ஸ்டாலின் பண்றதே காமராஜர் ஆட்சின்றாரு. அப்போ சார் உங்களால திமுகவை விட்டு கொடுக்கவும் முடியல, தள்ளி நிக்கவும் முடியல, மெல்லவும் முடியாம, விழுங்கவும் முடியாம தத்தளிக்கிறீங்க. அப்படி இல்ல, நீங்க தமிழ்நாட்டுல நீங்க அதுதான் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கான கொள்கை 90 விழுக்காடு ஒண்ணு, 95% ஒண்ணுதான். ஒரு 5% வேணா முன்ன பின்ன இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எங்களால திமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய முடியாத ஒரு கால சூழ்நிலை இது. அவங்களும் ஒத்துமையா இருக்கும். ஸோ எங்களுடைய அந்த ஈக்குவேஷன் தான் பிஜேபிக்கு எதிரான ஈக்குவேஷனாக இருக்குன்னு முதலே பதிவு பண்ணோம். அந்த அடிப்படையில் நாங்க கூட தான் பயணிக்க முடியும். பட் அதே நேரத்தில் எங்க கட்சியினுடைய நிலைப்பாட்டை நாங்க இன்னும் வலுப்படுத்த முடியும். ஏன் அப்படின்னா, நீங்க 60களில் காங்கிரஸ் தோற்றதுக்கு காரணம் காங்கிரஸ் அன்று தமிழக மக்களினுடைய மொழியில பேசாம போனதுக்கு காரணம். குறிப்பாக இந்தி திணிப்பு, சமூக நீதிக்கு எதிரான ஒரு சிலருடைய பார்வை, காங்கிரஸ்குள்ள இருந்த வலதுசாரிகளுடைய தாக்கம், அதெல்லாம் வந்து அன்னைக்கு காங்கிரஸ் அறிகிறதுக்கு ஒரு பெரிய காரணம். அதனால மக்களே எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. கலைஞருக்கு கொடுத்தாங்க, எம்ஜிஆருக்கு கொடுத்தாங்க, ஆனா காங்கிரஸ்க்கு வாய்ப்பு கொடுக்க மறுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி பேசுகின்ற கொள்கை மாநில சுயாட்சி குறித்து தீவிரமா பேசுறாரு, சமூக நீதி குறித்து தீவிரமா பேசுறாரு. இது தமிழ்நாட்டு மக்களின் மொழியில பேசுறாரு. அதனால தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கிறது. நிறைய பேர் திராவிட இயக்கத்தில் இருக்கவங்க கூட பாத்தீங்கன்னா நாங்கள் ராகுல் காங்கிரஸை வரவேற்கிறோம்னு சொல்றாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நிச்சயமாக தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கான ஒரு ஸ்கோப் உருவாக்க தானே செய்கிறது. ஸ்கோப்ல என்ன? திமுக அதிமுகவை வீழ்த்தி விட்டு இதுவரைக்கும் அதிகாரத்துல இருந்தவங்க இருக்கிறவங்க அவங்களை வீழ்த்தி விட்டு நீங்க வரப்போறீங்க. வாயில கேட்டாலும் வாயில வராது சார். இதுதானே சார் நீங்க அப்படி நாங்க சொல்லவே இல்லை. நாங்க எங்களோட எப்படி சார் அமைக்க முடியும் காமராஜர் ஆட்சி? அவங்க 2 பேரும் இல்லனா தான் அமைக்க முடியும். ஆமாதானே? அது உங்களால சாத்தியமா நான் கேட்கிறேன். அவங்க ஒரு காம்படிஷனா இருக்கலாம், ஒரு போட்டியில இருக்கலாம். நாங்க அழிக்கணும்னு நாங்க நினைக்கவே இல்லை. எந்த கட்சியுமே அழிக்கணும் இல்ல, அவங்களை வீழ்த்தக்கூடிய சக்தி வல்லமை எங்க கிட்ட இருக்குன்றதும் புதிய ரத்தத்தை பாய்ச்ச போறோம்னு சொல்ற செல்வ பெருந்தகை அந்த நிலைப்பாட்டுல கூட உறுதியா அன்னைய நாள் ஒரு 2 நாள் கூட இருக்க முடியல உங்களால. இல்ல நாங்க அப்புறம் எதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் நம்ம? இல்ல நாங்க வந்து எங்களுக்கு என் கட்சியை வலுப்படுத்தணும், படிப்படியா நகர விஷயம் சார். 49ல திமுக ஆரம்பிக்கப்பட்டது, ஆட்சி 67.
20 வருஷம் கடின உழைப்பு பண்ணதுனால தான் ஆட்சிக்கு வர முடியும் திமுகனால. இப்போ காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நாங்க உழைக்க ஆரம்பிச்சோம்னா 30 வருஷம் கழிச்சோ 20 வருஷம் கழிச்சோ ஆட்சிக்கு வரலான்றதான் இயல்பான ஒரு ஃபோக்கஸா இருக்கு, ஒரு விஷனா இருக்கு, ஒரு தொலைநோக்கு பார்வையா இருக்கு. அந்த பார்வை வைக்கிறதுல எங்களுக்கு என்ன தப்பு இருக்கு? தொடர்ந்து அடுத்தடுத்து கூட்டணி வைச்சா அது நடக்காம போயிடுமே. கூட்டணி என்பது தேர்தலுக்காக சார். சார் கூட்டணி என்பது தேர்தலுக்காக. ஒரு இலக்கு, அதாவது உங்களுக்கு என்னன்னா, ஒரு சில அரசியல் நோக்கர்கள் கிட்ட நான் பேசினேன். காங்கிரஸ் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்களே என்னன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னது என்னன்னா, அண்ணாமலையை வச்சு பிஜேபி ஒரு பெரிய அரசியலை பண்ணுகிறாங்க தமிழ்நாட்டுல, அந்த ஃபோக்கஸ் மாதிரியே செல்வ பெருந்தகையை வச்சு ஏதோ பண்ணணும்னு ராகுல் எல்லாம் முடிவெடுத்து இந்த வேலையை தொடங்கியிருக்காங்க. இதுவே அண்ணாமலையை பார்த்து அடிச்ச காப்பி அப்படின்றாங்க. இல்ல காங்கிரஸ் கட்சி அகில இந்திய தலைமை தமிழ்நாட்டில் காங்கிரஸை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அது பிஜேபியை பார்த்து நாங்க பண்றோம்ன்றது எங்களை நாங்க வந்து அசிங்கப்படுத்திக்கான அர்த்தம் அது. அப்படிலாம் ஒரு காலமும் நாங்க அசிங்கப்படுத்துறது. இது என்ன, அவங்களுமே உங்களுக்கு எதிரான ஒரு கட்சி, இன்னொன்னு அவங்களுமே வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு கட்சி. வியூகங்கள்லாம் நாங்க வந்து ஒரு காலத்துல பின்பற்ற போறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். இப்போ இங்க என்ன பிரச்சனைனா, நாங்க பேசுறது என்னன்னா, தமிழ்நாட்டுல காங்கிரஸுக்கான வாக்கு வங்கி அதிகரிக்கணும்ன்றதான் எங்களுடைய பாயிண்ட். 4ல இருந்து 4.5% ஓட் பேங்க் 2014 இருந்து இப்போ எவ்வளவு இருக்கு? அதிகரிச்சிருக்கலாம், நிச்சயம் அதிகரிச்சிருக்கும். அதை நாங்க தொலைநோக்கு பார்வையோட கொண்டு போகணும். ஏன்னா பர்சன்டேஜ் அதிகமானா தான் சீட் ஷேரிங் எங்களால் வலுவா பேச முடியும். பர்சன்டேஜ் குறைஞ்சுன்னா சீட் ஷேரிங் அடிவாங்க எங்களுக்கு. அப்போ சீட் ஷேரிங்கே நாங்க பேச வேண்டியது இருக்கு, தொலைநோக்கு பார்வையோட செல்ல வேண்டியது இருக்கு. லாங் டர்ம் அஜெண்டா இருக்கு. இது ஒரு நாள் நடக்கின்ற மாற்றம் கிடையாது. சரி, அதை இன்னைக்கு தொடங்கி இருக்கீங்க அப்படின்னா நீங்க அடுத்தடுத்து கூட்டணி வைப்பதனால் அது சிக்கல் ஏற்படாதா? இந்த பிளானை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இப்ப இருந்தே ஆரம்பிக்கணும். ஆமா தானே? ஒரு 30 வருட ப்ராசஸ், ஒரு தொலைநோக்கு ப்ராசஸ்னா இன்னையில இருந்தே தனித்தே நம்ம களமாடினா மட்டும்தான் இது சாத்தியம். இல்ல என்னன்னா, சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் திமுக இப்படி கழட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிஜேபி தமிழ்நாட்டில் நுழைஞ்சுன்னு பாக்குறாங்க. எனக்கு என்ன, நான் கேள்விதான் கேட்கிறேன். சில பேர் நினைக்கிறாங்க காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து இருந்தா தான் பிஜேபி உள்ள வர முடியல, எப்படியாவது கட் பண்ணி விட்டுட்டோம்னா உங்களுக்கு வந்து பிஜேபி உள்ள நுழைஞ்சிரும் அப்படின்னு சில பேர் பிளான் பண்றாங்க. அந்த பிளான் நாங்க சிக்க மாட்டோம், அந்த ட்ராப்ல நாங்க சிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, இங்க சிறுபான்மை, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட இந்த மார்ஜினலைஸ் செக்ஷன்ஸ் உடைய நம்பிக்கையாக திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கு. சரி, அதனால அவங்க நினைக்கின்ற கனவு பலிக்காது. தமிழ்நாட்டுல நாங்க கூட்டணி இருந்துகிட்டே தன்னிச்சையா வளருவோன்றதான் எங்களோட வியூகமாக இருக்கு. இல்லாத பாஜக தமிழ்நாட்டுல பாஜக எங்கங்க இருக்கு அப்படின்னு எல்லாம் கேட்டவங்க நீங்க. எங்க இருக்கு? ஆனா அங்க திரு அண்ணாமலை ஒரு ஃபேஸ் வேல்யூவா இருக்காரு. நீங்க தமிழ்நாடு பூரா பிஜேபி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா நம்ம காங்கிரஸ் அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா இல்லையே நம்ம. சார் நீங்க என்ன உங்களுக்கு எப்படி சொல்றது, தலைவர் ராகுல் காந்தி வந்தாரு ஜோடோ யாத்திராவுக்கு. சரி, அவருக்கு இங்க இந்தியாவில், தமிழ்நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற செல்வாக்கு, அவரை பார்க்க வந்த மக்கள், அவரை நேசிக்கிற மக்களுடைய பார்வை எப்படி இருக்கு? அதேதான் மோடி வந்தாலும் இருக்கு. மோடி வந்தா இங்க அண்ணாமலை வந்தாலும் அதுக்கு ஈக்குவலா இருக்குது. ஆனா நம்ம காங்கிரஸ் தலைவர் வந்தாலும் அந்த ஈக்குவலா இருக்கான்னு நான் கேட்கிறேன். மோடி வந்தா எங்க இருக்கு? அவர் 400 பார்னா இங்க சாக்கோ பார்ன்றாங்க. இதான் நிலைமையா இருக்கு. ராகுல் காந்தி வந்தாருன்னா போய் நின்று செல்ஃபி எடுக்கிறாங்க, மக்கள் கை கொடுக்குறாங்க. ஒரு ஷாட்ல முடிச்சிட்டாரு சார் அவரு. ஸ்வீட் கடைக்கு ஒரு ரோட தாண்டி போய் முடிச்சிட்டாரு ஒட்டுமொத்த சீனியும். பிரதமர் மோடி 3 முறை வந்து போனார் தமிழ்நாட்டுக்கு, ஏறி இறங்கினார் ஃபிளைட்ல இருந்து. அதாவது சொல்லி இருந்தா வாங்கி வந்து கொடுத்துருப்பாங்க, ஜம்ப் எல்லாம் பண்ணி. அதுதான் மக்கள் விரும்புறாங்க. நீங்க அவருக்கு முதலமைச்சருக்கு கிஃப்ட் பண்ண நினைச்சாரு, கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சாரு. சரி, கான்வாய் காரை நிறுத்திட்டு இதோட தாண்டி போய் வாங்கி தமிழ்நாடு மக்கள் அது இயல்பா இருக்கு சார். அது ஓகே, நாங்க கேமரா வச்சுலாம் நாங்க பண்ணல, இயல்பானது, எதிர்பார்க்கவே இல்லை யாருமே. அது அந்த வீடியோ எடுத்தது கூட பாத்தீங்கன்னா ஏதோ சாமானிய மனிதர்கள் தான் எடுத்துருக்காங்க. அவர் கடைக்கு போனது கூட நாங்க ஒன்றும் பெரிய டீம் வச்சு பிஆர் டீம்லாம் எடுக்கல. நாங்க யாரோ ஒருத்தருடைய மொபைல் போன் எடுத்த வீடியோ தான் பரவுச்சு ஊடகங்கள் மூலமா. ஆனா மோடி அப்படி இல்லை. அவர் வந்து நான் டீ சாப்பிடுறேன் பார் அப்படின்னு டீ கையில் வச்சு தான் குடிப்பாரு. அம்மாவை பார்க்க போறது கூட கேமரா தூக்கிட்டு பண்ணால தான் அவர் அன்னையர் தினம் அன்னைக்கு. ஆனால் அந்த மாதிரியான அரசியல் மக்கள் பிஜேபி அண்ணாமலையை பார்ப்பதை விட காங்கிரஸ் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்கிறது யதார்த்தமாக இருக்கு. ஏன்னா அதுக்காக பிஜேபிக்கு ஓட்டேலாம் சொல்லிட மாட்டேன். அங்கங்க கொஞ்சம் இருக்கு, நாகர்கோயில கொஞ்சம் ஓட்டு இருக்கு, கோயம்புத்தூர்ல கொஞ்சம் ஓட்டு இருக்கு. அதை தாண்டி மேக்ரோ லெவலில் தமிழ்நாட்டில் பெரும் பகுதியில் பிஜேபிக்கெல்லாம் பெரிய செல்வாக்கெல்லாம் இல்லை சார். தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி பெருசாக சேர்த்துக்க மாட்டாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுறதுக்கு நன்றி திரு இனியன் ராபர்ட். நன்றி, தேங்க்யூ.